Hi guys, நான் தான் உங்க Techbrock. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் ஹைலைட்ஸ். ஸோ இதனால இப்போ எதுக்கு இதை நான் ஹைலைட்ஸா சொல்றேன்னா இந்த மொபைல்ல இவ்வளவு ரேட்டு கொடுத்து இதுல ஒர்த்தா இல்லையா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னோட ஒப்பீனியனும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ ஓகே, நீங்க இதை வாங்கலான்ட்டு ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது ரிவ்யூ இருக்கிற வீடியோவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட்ல வந்து என்ன சூஸ் பண்ணீங்களோ அதை நீங்க செயல்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மொபைல்னா நத்திங். ஸோ நத்திங் பிராண்டை பத்தி இருக்கிற இப்போ லான்ச் பண்ண நத்திங் ஒன் மொபைலை பத்தி தான் நான் உங்களுக்கு ஹைலைட்ஸா சொல்ல போறேன். நாமளே இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணு. இங்க கோஆபரேஷன் கிடையாது, ஆபரேஷன் கிடையாது. ஒன்லி போஸ்ட்மார்டம் தான். ஏம்பா, நான் உன்கிட்ட தகராறு செய்ய வரல. செஞ்சு பாரு. எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்குற? வெட்டு குத்து நடக்கிறதுக்கு ஏம்பா இப்படி தப்பா பேசுற? நீ வேணா கரெக்டா பேசு. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த லைக் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். மெட்ராஸ் வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த மொபைலை கொடுத்து சில ஸ்பெக்ஸை பற்றி நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ சொட்டியாக இருக்குது. ஸோ ஃபேன் போடலாம், சார் கூச்சிக்கிறீங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம இதோட டிஸ்பிளேக்கு இப்போ வந்துடலாம். ஸோ மெயினாக வந்து இந்த டிஸ்பிளே தான். ஏன்னா இப்போ இவங்க அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் இது அப்படியே போட்டு ரொம்ப வேற லெவலில் காமிக்கிறாங்க. ஸோ அப்படி என்னதான் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு 6.55 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு OLED டிஸ்பிளே. ஸோ ஆம்லாய்டுக்கு ஒரு படி மேலே தான் இது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 பிட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 128 ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 240 ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் சாம்பிளிங் வந்து தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டுங்க டச் சாம்பிளிங்லாம் என்னது, அப்போ 40 ஹெர்ட்ஸ்லாம் இருக்கு, அதனால் அதுக்கு நான் ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் 1 lakh கலர்ஸ் ஆஃப் nits மில்லியன் கொடுத்துருக்காங்க, அதாவது பில்லியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவு கலர்ஃபுல் வந்து அடிச்சுக்க வேற ஆள் அளவில் கிடையாது சொல்லுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் விட்டுருக்காங்க. ஆனால் இது 3 இல்லை 5 எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ்க்கு முதல்ல மெயினானது இந்த கேமரா தான். பின் பக்கத்தில் வந்து சும்மா ஐஃபோன் மாதிரி சும்மா ஒரு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 50 மெகா பிக்சல். ஸோ ரெண்டுமே 50 மெகா பிக்சல். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு OIS, ஸோ அந்த சென்சாரை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த OIS வந்து ரொம்ப இப்போதைக்கு இருக்கிற ஆப்டிமேஷன்ஸை வந்து ஸ்டெபிலேஷன் பண்ணி ஸோ நமக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு பிக்சர் குவாலிட்டி இதை ப்ரொவைட் பண்ணுது. இது நிறைய 5 பிக்சர்ஸ் ஃபோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரண்ட்டுக்கு வந்து வச்சுக்கோங்களேன் 16 மெகா பிக்சலோட சோனியோட IMX766 இந்த ப்ராசஸர் எங்கேயோ நம்ம கேட்டிருப்போம். எஸ், இப்போ லான்ச் பண்ண சில ஓப்போலும் சரி, விவோவில் அண்ட் ரியல்மியில் இந்த சென்சார்ஸாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பேக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னும் ஃப்ரண்ட்டுக்கு அவங்க தயாராகல. ஆனால் இவங்க ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஐப்பாக கொடுக்கலாம். ஆனால் அதை விட்டு 16 மெகா பிக்சல் கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS அல்ட்ரா ஹெச்டியில் உங்களால் வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 60 FPS உங்களால் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல இன்னொரு விஷயம் இருக்குது. இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ அதனால் யாரும் இந்த சைட் மவுண்டன்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஓகேங்களா? அடுத்ததான் இதோட பேட்டரிக்கு நம்ம இப்போ வருவோம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, 4500 கொடுத்துட்டு 33 வாட்ஸ். இன்னும் கொஞ்சம் பேட்டரி வந்து அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 5000 5000 ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அடுத்ததான் இதோட ப்ராசஸருக்கு இப்போ நம்ம வந்துடலாம். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 778G+ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 778G+ இந்த ப்ராசஸரை சொல்லும் போது ஓகே, இதை நான் ஃபைனலாக வரேன். இது ஒரு ரேட்டிங் பார்ப்போம் சொல்ல இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.5 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. இதோட ஸ்டோரேஜுக்கு இப்போ நம்ம வந்துடலாம். மொத்தம் இதில் 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, 8GB 256 கொடுத்துருக்காங்க,
12GB 256 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது மூணுத்தோட ரேட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டாக சொன்னேன் 8GB 128GB எவ்வளோ கேட்டிங்கன்னா 32,000 ரூபாய். என்னது 32,000 ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8GB 256 சொன்னல அது வந்து 35,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொன்ன தெரியுமா 12GB RAM 256 அது வந்து 38,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வேரியண்ட் ஓகேங்களா. இந்த 2 கடைசி வேரியண்ட்டை கூட விட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன தெரியுமா 8GB 128 இதை வந்து 32,000 ரூபாய் கொடுத்து வாங்க நீங்க தயாரா? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஏன் சொல்றேன்னா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு OLED டிஸ்பிளே அட்வான்டேஜ் ஓகே நோ ப்ராப்ளம். இல்லை HDR10+ சப்போர்ட் ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் இது என்ன குறையில நமக்கு தெரியல ஓகேங்களா. அடுத்தது இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 ஆனால் பூஸ்ட் பண்ணுறது 33 தான். அவன் 65 கொடுத்து 120 போயினே இருக்கிறான் அவன் லெவலுக்கு. ஆனால் இவங்க எடுத்தவொடனே ஹை பட்ஜெட்டில் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு 65 வாட்ஸாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதை டம்மி பண்ணி 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயம் இந்த ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் கிடையாது இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா. நாலாவது ஃபால்ட் என்னன்னா அட்லீஸ்ட் ஸ்னாப்டிராகன் 8th ஜென்ரேஷன் இப்போ லான்ச் பண்ணாங்களே 8th ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதையாவது கொடுத்துருக்கலாம். அதை கூட இவங்க கொடுக்கல. ஓகே ஆரம்பம் புதுசு ஓகே எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் எடுத்தோன்னே ஹை லெவலில் பட்ஜெட்டுக்கு போகிறீங்கன்னா அப்போ மக்கள் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெறும் பின்னாடி மட்டும் காமிச்சு இது எப்படி தான் இருக்குது பார்க்குறது. வெளியில் சும்மா ஐஃபோன் டக்கர் அப்படியே ஐஃபோன் லெவலில் பின்னாடி இந்த அலுமினியம் கோட்டிங் மாதிரி எல்லாமே மெட்டல் கோட்டிங் தான். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இவனோட பொய்ஷ் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே இது என்னோட ஒப்பீனியன் தான். மற்றபடி நான் அந்த பிராண்டை குறை சொல்லலை. ஆனால் இதில் நிறைய விஷயமும் கொடுத்துருங்க நல்லா நிறைய. அதான் நான் சொன்னல இந்த பின்ன நோட்டிஃபிகேஷன் புதுசாகவும் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எந்த மொபைலுக்கு ட்ரை பண்ணதில்லை. பட் இருந்தாலும் OnePlus வந்து மேலே மட்டும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரிஜினல் வந்து எப்படி இருக்கும் நான் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு இருந்துச்சுன்னா பின்னாடி ஃபுல்லாகவே அப்படியே இன்விசிபிளாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்க அந்த சிப்செட் ப்ராசஸர்லாம் சும்மா அப்படியே வேறு லெவலில் தெரியும்னு நினச்சேன். ஆனால் இது அந்த ஐஃபோனுக்கு இந்த ஐஃபோன் நம்ம டாப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே எப்படி இருக்கும். ஸோ அதே செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே புதுசாக பண்ணுறீங்க புது கம்பெனி ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் டப்பா வந்து சார்ஜர் கிடையாதுங்க. இப்போ சொல்கிறாங்க குண்டு தூக்கி போட்டுன்னு யாரும் மனசு நோகாதீங்க. சாம்சங் கட் பண்ணால் ஐஃபோன் கட் பண்ணால் இப்போ அடுத்ததை இவங்க கட் பண்ணுறாங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ அதில் வரவேற்பு கொடுக்குறோம். ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருந்தால் தான் எல்லாருக்கும் வாங்கணும்னு தோணும். அது உங்களோட ஒப்பீனியன். நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையான்ட்டு ஒரு 33,000 ரூபாயிலேருந்து ஒரு 38,000 ரூபாய்க்குள்ளே இவ்வளோ ஒரு பேக்கேஜ் இருக்கிற மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை இதே ரேஞ்சில் எவ்வளோ மொபைல்ஸ்லாம் இன்னும் வந்துட்டுருக்கு வேகமாக. ஸோ இந்த ஜூலை ஆகஸ்ட் வரத்துக்குள்ளே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது நிறைய மொபைல்ஸ்க்கு. ரெட்மிலாம் போட்டுன்னு உள்ளே வராங்க. OnePlus வந்து எங்கே தான் போனாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க 8 வரைக்கும். 9 வந்து காலை வச்சாங்க அவள் தான் உண்மையாக காணாமல் போயிடுச்சு. ஸோ OnePlusக்கு தனியாக ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன் ஓகேங்களா. இது என்னோட ஒப்பீனியன் தான் அந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்ஸ்லாம் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓட்டிங் போடுறேன் ஓட்டிங் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ மாற்றம் ஒன்றே மாறுது. லவ் யூ கைஸ் பாய். வேற ஒரு வீடியோ தரமாக வந்து சந்திப்போம். நன்றி வணக்கம்.